சசிகலா அம்மையாரை கட்சியில் இணைக்கிறதுன்ற ஒரு தீர்மானமாக இருக்கார் என்ற 3-4 முறை சசிகலா அம்மையார் மிதுன் நம்ம இபிஎஸ்னுடைய பையன் போய் பார்த்து பேசி இது மாதிரி நீங்கள் வந்துடணும், உங்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பேசினதா தகவல்கள் அரசல் புரசலாக வந்திருக்குது. இபிஎஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புதுக்கோட்டை, அது இல்லாமல் ராமநாதபுரம், திருநெல்வேலி, எங்கெல்லாம் குளத்தோர் வாக்குகள் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அப்படி ஒருங்கிணைச்சா இவங்களுக்கு எப்படி சீட்டை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஓபிஎஸ் உள்ள வருவார், அவங்க ஆதரவாளர்கள் உள்ள வருவாங்க, சசிகலா அம்மையாரனோட ஆதரவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டை பிரித்து கொடுக்க போகிறோன்ற ஒரு பிரச்சனையும் ஓபிஎஸ்ஸை சேர்க்குறாங்களோ இல்லையோ, டிடிவி தினகரன் சேர்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உறுதியாக சசிகலா அம்மையாரை அவைத்தலைவர் பதவி, ஏதாவது ஒரு முக்கியமான தலைமை ஒருங்கிணைப்பாளர், எப்படி செங்கோட்டையனுக்கு டிவிகேட பதவி வழங்கியிருக்காங்களோ. ஏன்னா இவங்க காஞ்சி போயிருக்காங்க ஆட்சியில் இல்லாத சூழ்நிலையில். அதனால் 4.5 வருஷத்தில் ரொம்ப தத்தளிச்சு தான் போயிருக்காங்க. எல்லோரும் செலவு பண்ணி காசெல்லாம் விரையும் ஆகிட்டுருக்கு. இந்த தடவை ஜெயிக்கலைன்னா அதிமுகவுக்கு இது பெரிய, அந்த கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் இத்தனை நாள் இணையாமல் போனதுக்கு காரணம் டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததில்ல. எங்கள் எடப்பாடியை விட சசிகலா அதிகாரத்தில் உயர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் சொல்கிறேன், நடக்கும். ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களை ஒருங்கிணைக்கல அப்படின்றது, எடப்பாடியார் மனசில் என்ன, இபிஎஸ்னோட மனசில் என்ன இருந்ததுன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார், சொல்லுங்கள். ஏடிஎம்கேவினுடைய பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. பல எதிர்பார்க்காத அறிவிப்புகள் நிறையா வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட தாண்டியாச்சு ஆரம்பித்த பல மணி நேரத்திற்கு பிறகு. ஆனால் ஒன்று கூட இன்னும் வரலை. ஏதாவது அறிவிப்புகளை எதாவது கொடுக்க போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது? இல்லை, இந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது ஓபிஎஸ், இந்த கேசிபி, இவங்கெல்லாம் இந்த ஜேசிடி பிரபாகரன், புழேந்தி, இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை டீம் 3 பேர் செயல்பட்டாங்க ஒருங்கிணைக்கிற குழுவாக. யார்? கேசிபி, இந்த எக்ஸ்எம்பி, அப்புறம் ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, வைத்தியலிங்கம். இந்து பத்திரிகையில் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே திருப்பரங்குன்றத்தில் 18 விழுக்காடுகள் ஓட்டு பிஜேபிக்கு இருக்குது. 18லேருந்து 20% வாக்குகள் அப்படின்றது தான் கள நிலவரம். இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பீகார் மாதிரி இங்கேயும் பிஜேபி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களோ அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சசிகலா அம்மையாரை கட்சியில் இணைக்கிறதுன்ற ஒரு தீர்மானமாக இருக்கார் என்ற 3-4 முறை சசிகலா அம்மையார் மிதுன் நம்ம இபிஎஸ்னுடைய பையன் போய் பார்த்து பேசி இது மாதிரி நீங்கள் வந்துடணும், உங்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பேசினதா தகவல்கள் அரசல் புரசலாக வந்திருக்குது. இபிஎஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே, நம்ம அவைத்தலைவர் பதவி இந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம், கொடுத்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அது இல்லாமல் ராமநாதபுரம், திருநெல்வேலி, எங்கெல்லாம் முக்குளத்தோர் வாக்குகள் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அப்படி ஒருங்கிணைச்சா இவங்களுக்கு எப்படி சீட்டை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் உள்ள வருவார், அவங்க ஆதரவாளர்கள் உள்ள வருவாங்க, சசிகலா அம்மையாரனோட ஆதரவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி சீட்டை பிரித்து கொடுக்க போகிறோன்ற ஒரு பிரச்சனையும் எடப்பாடி தலைமையில் இருக்குது. அவர் அதில் தத்தளித்து தான் போயிருக்காரு. ஆனால் வேறு வழியே கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி சசிகலா அம்மையாரை உள்ளே இணைச்சிருவாங்க அப்படின்றது தான் பரவலாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ்ஸை சேர்க்குறாங்களோ இல்லையோ, டிடிவி தினகரன் சேர்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உறுதியாக சசிகலா அம்மையாரை அவைத்தலைவர் பதவி, ஏதாவது ஒரு முக்கியமான தலைமை ஒருங்கிணைப்பாளர், எப்படி செங்கோட்டையனுக்கு டிவிகேட பதவி வழங்கியிருக்காங்களோ
தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி பதவியை தான் ஒன்று கொடுத்து அவங்கள அந்த அம்மையாரை வந்து இது பண்ணுவாங்க. அரவணைச்சா வரல, பட் வரும். இன்னைக்கு அறிவிக்கலனாலும் என்னைக்கு இருந்தாலும் அறிவிப்பாங்க. அதுக்கான ஆலோசனைகளை இந்த மீட்டிங் முடியிற தருணத்தில் அவங்க ரெண்டாவது கட்ட தலைவர்கள் வச்சு பேசி முடிவு பண்ணி அறிவிப்பார். நல்ல நாள் பார்த்து அந்த அம்மாவுக்கு பதவி கொடுப்பாங்க அப்படின்றதான் பரவலாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது. கன்ஃபார்ம் நியூஸ், அதில் மாற்றமே இல்லை. எப்படி இருந்தாலும் இது 5 நாள், ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ அறிவிக்கிறது தான். அதுக்கான முதல் கட்டமாக இன்றைக்கி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். எல்லா தலைவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிடுச்சு ஏற்கனவே. இன்றைக்கும் வந்து பேச போகிறாங்க அதை பற்றி. அது சேர்த்தாதான் வந்து வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். எப்படியும் ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து காஞ்சி போயிருக்காங்க ஆட்சியில் இல்லாத சூழ்நிலையில். அதனால் வந்து 4.5 வருஷத்தில் வந்து ரொம்ப தத்தளிச்சு தான் போயிருக்காங்க. எல்லாரும் வந்து செலவு பண்ணி காசெல்லாம் விரையும் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த தடவை ஜெயிக்கலைன்னா அதிமுகவுக்கு இது வந்து பெரிய, அந்த கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு பிஜேபியோ எங்கேயாவது ஒரு பக்கம் போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகும். ஸோ இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி மாற்றங்கள். ஒருவேளை ஓபிஎஸையும் உள்ளே சேர்த்தாலும் சேர்ப்பாங்க அப்படின்றது தான் இன்னொரு தகவல்கள் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டது தான். ஏன் அதுக்கு நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா அங்கே தான் மையப்புள்ளியே இருக்குது. பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மேல்மட்டத்தில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா வந்து நேரடியாக பேசியிருக்கலாம். பேசினா என்ன ஆகும் அப்படின்ற மறைமுகமாக முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு சொல்லி தான் அவரோட பையன் மித்துன்னு அனுப்பி பேசி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, என்ன இருந்தாலும் வந்து உங்கள் அப்பாவை வந்து நேரடியாக எனக்கு பேச சொல்லு அப்படின்னு சொல்லி தான் பேசினதான் தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். நான் சொல்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளரை சொல்கிறாரு, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அறிவிப்பு வரும். இல்லை என்றாலும் ஒரு 4-5 நாட்கள் கழித்து இந்த 10ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிற்பாடு அந்த அம்மையாரனுடைய இணைப்பு முக்கியமான பதவி வழங்கப்படும். அவங்க இருந்தால் வந்து எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். கூட்டணி கட்சிகளும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எடப்பாடி மனதில் வந்து தெளிவாக பதிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து கண்டிப்பாக உறுதியாக நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். பல பேரும் அதான் சொல்கிறாங்க, அரசியல் வல்லுநர்களும் அதான் சொல்கிறாங்க. அந்த இணைப்பு வந்து இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி இருக்கவங்களே அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. சசிகலா அம்மையார் மாதிரி ஆளுங்க வந்து வந்தால் இந்த கூட்டணி இன்னும் பலப்படும். நிறைய பேர் வந்து மாற்று கூட்டணியிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவான தகவல்கள். உறுதியாக இந்த அம்மையாருக்கு பதவி ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவை இணைவாங்கன்றதை நான் இத்தனை நாள் இணையாமல் போனதுக்கு காரணம் டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததில்ல. எங்கள் எடப்பாடியை விட சசிகலா வந்து அதிகாரத்தில் உயர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால இந்த ஒருங்கிணைப்பு, அரவணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அது நடக்காமையா போயிடும்? அதுதான் சொல்கிறேன், நடக்கும். ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவங்கள ஒருங்கிணைக்கல அப்படின்றது எடப்பாடியார் மனசில் வந்து என்ன, இபிஎஸ்னோட மனசில் என்ன இருந்ததுன்னா, நம்ம வந்து முயற்சி செய்து பார்ப்போம், எல்லாத்தையும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தாரு. அது வந்து இன்னும் தெளிவாக ஆகலை. இன்னும் அவருக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கல. ஆகையினால அவர் என்ன பண்ணுறாருன்னா, எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஜெயிச்சாகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அரித்மெட்டிக், அந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்க்குறாரு, எந்தெந்த தொகுதிகளில் இவங்களுக்கு பலம் இருக்குது இந்த அம்மையாருக்கு. உறுதியாக நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ராமநாதபுர தேர்தலில், லோக்சபா தேர்தலில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக என்னோட நண்பர் வந்து அங்கே போய் பிரச்சாரம்லாம் செயல்பட்டார். அது குழுக்களை அமைச்சு பூஜாரிகள் பேரவை அப்படின்ற இதில் வந்து இப்போ குழுக்களை அமைச்சு அவங்க வேலை செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்க என்ன ரிசல்ட் வந்ததுன்னு. ஏன்னா ஓபிஎஸ்ன்ற பன்னீர்செல்வம்ன்ற பேர்லேயே 4 பேர் நின்னாங்க. இவர் 5வது கேண்டிடேட் மாதிரி தான். அங்கேயே ஓட்டு பிரிஞ்சிருந்தோம். ஆனால் செகண்ட் ப்ரைஸை பிடிச்சார். அப்பயே வந்து அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நண்பர் வந்து சசிகலா அம்மையாருக்கு வந்து அங்கே பெருவாரியான ஆதரவு இருக்குது ராமநாதபுரத்தில், அந்த தொகுதியில் அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலேயே ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இது ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
இது வந்து அவருக்கு மனசுல தெளிவா தெரிஞ்சிச்சு, நம்ம போட்ட எஃபர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஆனா பப்ளிக் வராங்க, கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, 100க்கும் 150க்கு மேல இடத்துல போயிருக்கோம், பப்ளிக் ஆதரவு வருது. ஏன்னா வந்து இந்த ஆட்சி தேவையில்லைன்னு மக்கள் மனசுல உறுதியா தெரியுது. டிவிகே அவனுடைய அலையன்ஸ் பேச பார்த்தாங்க, அங்கேயும் கூட்டம் வருது. நல்லா தெளிவா இதுல இந்த 2 இன்ஸ்டன்ஸ்லயும் வந்து இந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பலம் பெற்று கொண்டு இருக்குன்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டார். இந்த நேரத்தில் டிவிகேவனுடைய கூட்டணி வராது அப்படின்றது முடிவு பண்ணதுனால வேற வழியே இல்லை, பழைய ஆளுங்களை கூட்டணியில் சேர்த்தாதான், நம்ம ஒருங்கிணைச்சாதான் வந்து நம்ம வெற்றி பெற முடியுன்ற மனநிலைக்கு வந்திருக்கார். அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, இன்னொரு விஷயம் அவங்க மனசுல தெளிவா பதிஞ்சிருக்கு. ஒருங்கிணைஞ்சனா பிஜேபி கூட்டணியே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக வருவாங்க. யார்? அதிமுக பலப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, மற்ற கட்சிகள், ஐஜேகே, இவங்க எல்லாமே பிஜேபி அல்லாத, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் போயிடும், 14% சிறுபான்மை இருக்க வாக்குகள் இருக்கு சார், அதில் 7% 8% யார் கைப்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. அப்படியே ஒரு விஷயம் இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது சிவே சண்முகம் போன்றவர்கள் சொல்கிறாங்க, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த தேர்தலில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் தோத்துட்டோம் அப்படின்ற காரணங்கள் சொன்னாலுமே அது உண்மையாக கூட இருக்குது அப்படின்றதான் கள நிலவரம். பிஜேபி கூட்டணியே தேவையில்லை, அவங்களோட கூட்டணியே தேவையில்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் இது திமுக தவிடுபடி ஆகிடும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது, மக்கள் மனசுலேயும் அதுதான் இருக்குது. ஆகையினால வந்து இந்த சூழ்நிலையில் ஒருங்கிணைச்சிருவோம், ஒரு நல்ல நாள் பார்த்து அறிவிச்சிருவோம், எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சுன்றது அவரோட திட்டவட்ட முடிவு அப்படின்றத அவரை சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. இபிஎஸ்னுடைய இது உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது பேசாமே இருந்தால், சலசலப்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த உண்மை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த சலசலப்பு இருக்குது. ஒருங்கிணைப்பார்கள், யாரை ஒருங்கிணைக்க போகிறார்? ஓபிஎஸ், டிடிவி, எல்லாரையும். டிடிவி ஆப்ஷன் ரூல்ட் அவுட், அவர் வந்து இபிஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் அப்படி சொல்லலை, நீங்களே முதலமைச்சராக இருங்க, எங்களுக்கு வந்து இப்போ முக்கியமான பதவி கொடுங்க கட்சியில் அப்படின்னு தான் அவங்க வராங்க. ஒருங்கிணைஞ்சு நம்ம ஜெயலலிதா அம்மையார் கண்ட ஆட்சி, எம்ஜிஆர் கண்ட ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்றத அந்த அடிப்படையில் தீய சக்தி திமுகவை விரட்டுவதற்காக ஒருங்கிணைவோம், அந்த நோக்கத்தில் வராங்க. ஆனால் டிடிவி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒரு டவுட்டு டிடிவி மேலே வந்திருக்கு, அந்த கட்சிக்காரவங்களுக்குள்ளேயே அமமுகவில் இருக்கவங்களுக்கு என்ன, ஒரு கட்டத்தில் வந்து டிவிகேவை ஆதரிச்சார், இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் எதிர்த்து பேச ஆரம்பித்தார். இப்போ இபிஎஸ்ஸே முதலமைச்சராக இருந்தால் நான் ஒருங்கிணைய மாட்டேன், அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிச்சிட்டு இருக்கார். இப்போ ஒரு புறம் வந்து அண்ணாமலையும் வந்து அமித்ஷாவோட பேச போகிறதா தகவல்கள் வந்திருக்கு, அவர் ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு. ஸோ ஆகையினால கண்டிப்பாக சசிகலா அம்மையாருக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு பிஜேபி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள சேர்த்தா அது உங்களோட விருப்பம், அவங்க சேர்த்தா நல்லா இருக்குன்றதும் பிஜேபியினோட அட்வைஸாக இபிஎஸ்க்கு போயிருக்கு. ஆகையினால அந்த அட்வைஸும் வந்திருக்கிறதுனால சசிகலா அம்மையாருக்கு வந்து இந்த பதவியானது, ஒருங்கிணைப்பானது நடக்கும் உறுதியாக. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.